ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் பார்த்தீங்கன்னா எப்போதும் நம்ம குழம்பு வச்சு சாப்பிடுவோம், வறுத்து சாப்பிடுவோம், அப்படி நிறைய வகைகளில் சாப்பிடுவோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் வறுத்து சாப்பிட்டாலும் சில நேரம் கசப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தொடவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், கசப்பே இருக்காது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாவக்காய் 2 பாவக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இரும்பு சட்டி ஒன்று வச்சுக்கிறேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நீல நீல வாக்கில் வெங்காயம் ஒரு அரை கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டு இப்போ இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி பாதி பதத்துக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணீர் தெளிக்க தேவையில்லை. இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விடும்போது பாவக்காய் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட கசப்பே இல்லாத பாவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.